Hi friends, welcome to my channel. நம்ம சேனல்ல இன்னைக்கு 10 நிமிஷத்துல ரொம்பவே சாஃப்ட்டான ஈஸியா செய்யக்கூடிய கார கொழுக்கட்டை தாங்க எப்படி செய்யிறதுன்னு பார்க்க போறோம். ஸ்வீட் கொழுக்கட்டை பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி கார கொழுக்கட்டை செய்து கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா பஞ்சு மாதிரி மெத்துன்னு இருக்குங்க. பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு. எவ்வளவு நேரம் ஆனாலும் இதே மாதிரி தாங்க சாஃப்ட்டா இருக்கும். வாங்க இந்த கொழுக்கட்டை எப்படி செய்யிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுல 1 ஸ்பூன் அளவு கடுகு உளுந்த பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுடுங்க. கடுகு பொரிஞ்சு வந்தோடனே 2 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்துட்டு பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சோடனே சின்ன துண்டு இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கூடவே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, இதெல்லாத்தையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இதை வதக்க வேண்டாம், ஜஸ்ட் அந்த எண்ணெயில் லைட்டாக பரட்டி விட்டால் போதும். இதெல்லாம் சேர்க்கும்போது அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இது கூட 2 கைப்பிடி அளவு துருவின தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். தேங்காய் நல்லா லைட்டாக வாசம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இது கூட 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு மாவு எடுத்துருக்கிறேன், அதுக்கு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு மாவை பொறுத்து தண்ணியோட அளவு மாறுபடுங்க. நான் எடுத்த மாவுக்கு பார்த்திங்கன்னா 2 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருந்தது. இப்போ தண்ணி சேர்த்துட்டு மாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க. இது எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும். தண்ணி இந்த அளவுக்கு நல்லா தளன்னு கொதிச்சு வந்தோடனே 1 கப் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு கை விடாமல் நல்லா கிளறி விட்டுடுங்க. கலர மாவு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக ஆரம்பிக்கும். நல்லா கைவிடாமல் கலருங்க. இடையில கரண்டி வச்சு இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி விட்டு கலரினிங்கன்னா கெட்டிப்படாமல் இருக்கும். இப்போ கடாயில் மாவு ஒட்டாமல் நல்லா திரண்டு வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கடாயில் ஒட்டாமல் வரணும். அது வரைக்கும் நல்லா கலரி விட்டுக்கலாம். இந்த அளவு மாவு ரெடியாகி வந்தோடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் வச்சுருங்க. இது கை பொறுக்கிற சூடு வர்ற வரைக்கும் லைட்டாக ஆறி வரட்டும். ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சு. மாவு திறந்து வச்சிங்கன்னா காஞ்சு போயிடும். கண்டிப்பாக ஒரு ஈர துணியோ இல்லை இந்த மாதிரி ஒரு மூடியோ போட்டு மூடி வச்சிங்கன்னா தான் மாவு லைட்டாக வெதுன்னு இருக்கும். அதே நேரம் ரொம்ப ட்ரை ஆகாமலும் இருக்கும். இப்போ கை வச்சு லைட்டாக பிசைஞ்சு விட்டுட்டு கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கொழுக்கட்டை வேணுமோ அந்த சைஸ் அளவு மாவு எடுத்துக்கோங்க. மாவு எடுத்துகிட்டு முதல்ல உருண்டையாக உருட்டிட்டு கை வச்சு விரல் கொடுத்து நல்லா லைட்டாக அழுத்தம் கொடுத்திங்கன்னா போதும். நம்மளோட பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிருங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. லைட்டாக மாவை உருட்டிட்டு உள்ளங்கையில் வச்சு விரல் வச்சு லைட்டாக அழுத்தம் கொடுங்க. நீங்கள் அழுத்தம் கொடுக்கும்போதே தெரியும் மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. கொழுக்கட்டை நல்லா வேக வச்சதுக்கப்புறமாவும் இதே மாதிரி தாங்க ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். எவ்வளவு நேரம் ஆனாலும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இதை நீங்கள் உருண்டை மாதிரியும் உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா தளன்னு கொதிக்க வச்சுருக்கிறேன். நம்ம பிடிச்சி வச்சுருக்கிற கொழுக்கட்டை எல்லாத்தையும் இட்லி பிளேட்டில் அடுக்கி வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அடுக்கி வச்சிங்கன்னா கடாயில் ஒட்டாமல் வரும். உருண்டையாக உருட்டி வச்சுருக்கிற கொழுக்கட்டையும் இதுலேயே அடுக்கி வச்சிடலாம். அடுக்கி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. 10 நிமிஷம் கழித்து எடுத்துட்டிங்கன்னா நல்லா மெத்துன்னு பூ மாதிரி எவ்வளவு நேரம் ஆனாலும் சாஃப்டாக இருக்கக்கூடிய காரப்பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிருங்க. இதே மாதிரி மெத்தடில் இந்த கார கொழுக்கட்டையும் நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.